ஃப்ரெண்ட்ஸ் குன்றத்தூர்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்தோமா, அங்கே பாருங்கள் அது எப்படி அதெல்லாம் க்ளீன் பண்ணி பெரிய பீஸாகவே பீச்சில் வறுத்து கொடுப்பாங்களே அந்த மாதிரியே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அது பாருங்கள் மசாலாலாம் தடவி கிடவி அப்படியே பெரிய பீஸாக தலையாஞ்சிட்டு அதோட சைடை மட்டும் வச்சுட்டோம் நாங்கள். அப்படியே அப்படியே ஒரு பீஸ் ஒரு மீன் சாப்பிட்டாலும் ஒருத்தருக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கட் பண்ணிக்க அதுக்கு கிராஸ் கோடெல்லாம் போட்டு பீச்சில் இப்படி தான் வறுத்து கொடுக்குறாங்க நம்ம பீச்சில். அதை பாருங்கள் அழகாக அந்த எண்ணெய் சட்டி தோசைக்கல்லில் போட்டு அதில் அந்த மணக்க மணக்க அந்த கருகப்பிலையையும் போட்டு ஒரு கல்லில் வந்து நாங்கள் 2 பீஸ் போட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நமக்கு திருப்தியாக இருக்கும் பாருங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால. அதை போட்டாச்சா எவ்வளோ வைக்கிறேன்னா மசாலா கசாலாலாம் அப்படி சும்மா தூக்கலாக போட்டு எவ்வளோ பாருங்கள் மசாலா எவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் சும்மா செம்மையாக தூக்கலாக போட்டு பார்க்கவே எவ்வளோ ஜகஜோதியாக இருக்குது பார்த்தீங்களா? கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். எப்படியும் நீங்கள் இன்றைக்கி சாட்டர்டே பார்ப்பீங்க, நாளைக்கு சண்டேயும் பார்ப்பீங்க. நீங்களும் இது மாதிரி வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் கண்ட இந்த சந்தோஷத்தை நீங்களும் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அழகாக இதை எடுத்து வச்சு ஒரு மீன் லட்சணமாக எடுத்து வச்சு அப்படி சுட சுட சாப்பிடுங்க. ஜிலேபி மீன் ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சாப்பிட்டிங்கன்னா. வறுக்கிறதுல பாருங்கள் அது இந்த மாதிரிலாம் நல்லா டெக்னிக்காக காரம் சாரெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வறுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்படியே திருப்பி போடுறான்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே உங்களுக்கு வாய் விடுற மாதிரி இருக்கேன். திருப்படவே பயமாக இருக்குது. எண்ணெய் கண்ணை மேலே தெரிச்சிடும்னு ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அது பாருங்கள் என்ன அழகாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்லெல்லாம் இதையும் திருப்பி போட்டுட்டு பாருங்கள் அப்படியே மெல்ல அப்படியே திருப்பி போட்டுட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் சென்டராக வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கரண்டி எடுத்துக்கணும். நம்ம சின்ன சட்னி கரண்டி இருக்கும் பார்த்திங்களா? அந்த மாதிரியான கரண்டி எடுத்து அது மேலே இந்த மாதிரி எண்ணெயை மொண்டு அந்த கேப்பில் ஊற்றணும். இப்படித்தான் பீச்சில் பண்ணுறாங்க, நாங்கள் பார்த்தோம். அந்த கேப்பில் நம்மளும் செய்வோம், நம்ம வீட்டுங்களே எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றி எல்லாம் செய்ய மாட்டோம். மேலே அப்படியே திருப்பி போட்டு எடுப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட்டி கரண்டி வச்சு அது மேலே இந்த கேப்பில் இந்த எண்ணெயை மொண்டு அது பாருங்கள் இது மாதிரி அப்படி ஊற்றி அது அப்படியே மேலேயும் வேகுது. இந்த சுட சுட எண்ணெயை ஊற்றுறோம் இல்லையா? அப்போது அந்த மேலே இந்த கேப்லேயே வேகுது. அது செமையாக இருக்கும். அது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மீன் இந்த மாதிரி பெருசாக வறுக்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர். இல்லைன்னா சின்னதாக வறுத்தா திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். ஆனால் இந்த பெருசாக பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல எண்ணெய் அப்படியே ஒன்று அது மேலே ஊற்றி திருப்பி போட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி ஒரு புட்டே அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு நம்ம தட்டில் சாப்பிடும்போது தான் இது சொல்ல வேணா ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த ஜிலேபி மீன் பெருசாக எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஒரு பீஸ் மட்டும் பீச்சில் பார்த்திங்கன்னா என்ன விலை விற்பாங்க தெரியுமா? ஒரு பீஸ் மட்டும் 600 விற்பாங்க, ஒரே ஒரு பீஸ். ஆனால் நம்ம என்ன விலைக்கு வாங்கிட்டு வரோம் இது கிலோ வந்து 2 கிலோ வாங்கிட்டு வரோம். 4 மீன் இருந்தது எடுத்து வச்சுட்டோம் பார்த்திங்களா? அந்த 2 மீன் எப்படி இருக்குன்னு. 4 மீன் வந்து நம்ம 200 தான் வாங்கினோம் அந்த இடத்துல. அவ்வளோ பெருசாக இருக்கும். மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வச்சேன். பாக்கி அடுத்த இந்த 3 பீஸு ஒரு மீனை 2ஆக கட் பண்ணிட்டோம். அந்த பாக்கி இருக்குது பாருங்கள். இதையும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்து போட்டு வச்சுட்டு இதில் இருக்க தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. குழம்பு காமிக்கிறேன் இருங்க. இதுக்குள்ளே இந்த மீனெல்லாம் நம்ம அதை பாருங்கள், அந்த குழம்பையை பார்த்துருங்க கையோடு எப்படி இருக்குது பார்த்திங்களா? தலையெல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. செமையாக இருக்குங்க அந்த மீன் குழம்புல இருக்கிற அந்த மீன். இந்த ஜிலேபி மீன் அந்த தலையை எடுத்து நான் அந்த தலையெல்லாம் தான் சாப்பிடுவேன். அந்த தலையில் வந்து அந்த சதையெல்லாம் சில உப்பு காரம் ஏறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சமையல் இதில் ஒரு தாத்தா சொல்லுவார், இன்றைக்கி ஒரு புட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி சாப்பாடு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா? இந்த துண்டு வறுத்துட்டோம் நாங்கள். அவ்வளோதான் 4 மீன் தான் வாங்கினோம். ஒரு கிலோவுக்கு 2 மீன் தான் நின்றுச்சு. அதை அப்படியே அழகாக எப்படி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நீங்களும் நாளைக்கு இது மாதிரி வாங்கி இதே மாதிரி வறுத்து பிள்ளைங்களோட சும்மாவே நம்ம வந்து வெறும் வாயிலே கூட இதை சாப்பிட்லாம். சாப்பாடோடு தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லை. பிடிக்கிறவங்க இப்போ நம்ம பீச்சிலலாம் இப்போ என்ன பண்ணுறோம், வெறுமனே ஒரு மீனை வாங்கி தான் சாப்பிட்றோம். அது மாதிரி எடுத்து வச்சு நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக செஞ்சு வீட்டில் வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடும்போது குடும்பத்தோடு குழந்தை குட்டி அம்மா அப்பா அவங்களோட எல்லோரையும் உட்கார வச்சுட்டு இதை சாப்பிடும்போது அது ஒரு ஆனந்தம்தான்.
இல்லையா? இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. பாய்.